ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்சி அப்படின்னா என்ன, என்எஸ்சி அப்படின்னா என்ன, நாம் ஏன் இந்த எக்ஸ்சேஞ்சில் ஷேரை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். 100 டேஸில் இன்றைக்கி நம்ம 6th டேவை கிராஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ பொதுவாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்எஸ்சி வெப்சைட்லேருந்து தான் ட்ரேடுக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணுவோம். நானே என்னுடைய வீடியோவில் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், என்எஸ்சி வெப்சைட்டை தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். இப்போ ஓவராலாக இந்தியாவை பொறுத்த மட்டும் எத்தனை எக்ஸ்சேஞ்ச், அதாவது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 7. இதில் 2 எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியம். அதில் தான் ட்ரேட் மேஜராக நடக்கும். ஒன்று பிஎஸ்சி, இன்னொன்று என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம். இதுக்கு தனித்தனி வெப்சைட்ஸ் இருக்குது, சரிங்களா. நம்ம அதிலேருந்து நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஷேர்ஸை இது மூலமாக வாங்கிக்கலாம், சரிங்களா. உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போது பிஎஸ்சி அப்படின்னு எடுக்கும்போதே நீங்கள் இப்படி செக் பண்ணும்போது இங்கே சென்செக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். பிஎஸ்சி அப்படின்னாலே சென்செக்ஸ் அப்படின்னு வரும். என்எஸ்சி அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், இப்படி வந்துட்டு நெஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போது இந்த பிஎஸ்சியில் சென்செக்ஸ் கால்குலேஷன், அதாவது நீங்கள் வந்து நியூஸ் பார்ப்பீங்கல்ல, பங்குச்சந்தை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சென்செக்ஸ் இவ்வளோ புள்ளிகள் வந்து சரிந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போது பிஎஸ்சியில் கிட்டத்தட்ட 5000 கம்பெனிக்கு மேலே லிஸ்ட் ஆகிருக்கு, சரிங்களா. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் 5000க்கு மேலே இருக்குது. இதில் 30 கம்பெனி செக்டார் வைஸ் எடுத்து, எல்லா செக்டார்லேயும் எடுத்து ஒரு 30 கம்பெனியை டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் சென்செக்ஸ். நெஃப்ட் அப்படின்னா 50 கம்பெனியை ஷேர் பண்ணி சொல்கிறது தான். இப்போது பிஎஸ்சிக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்குது. பிஎஸ்சி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்டாக்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா சொன்ன மாதிரி சென்செக்ஸ்க்குரிய 30 கம்பெனி இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், சரிங்களா. நம்மளுடைய மேஜரான ட்ரேட், நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ரொம்ப பிகினர் லெவல், அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் சமயத்தில் இந்த 30 கம்பெனிலே ட்ரேடும் பண்ணுங்கள், சரிங்களா. இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இதிலே பண்ணுங்கள். ப்ரைஸ் ஹையாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டாம். இது ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும். இதை அதாவது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே இந்த ஸ்டாக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே. அதனால் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், நிறையா ட்ரேட் நடக்கும், அதனால் நிறையா டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அதனால் ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி டிவிடெண்ட் மூலமாகவே உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டை மேக் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இதில் பண்ணுங்கள். அதே மாதிரி என்எஸ்சி வந்துட்டீங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நெஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுதான் மேஜராக 50 கம்பெனி இருக்கும். இந்த 50 கம்பெனியில் நீங்கள் ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ நீங்கள் இதில் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம், சரிங்களா. இப்போது இதிலிருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் எல்லாமே தேர்வு பண்ணலாம். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் இருக்கும், சரிங்களா. இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய 5 விஷயம் இருக்குது. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு டவுட்டே என்ன அப்படின்னா, இந்த கம்பெனியை இதில் லிஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ், சரிங்களா, எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ். இப்போது ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வர்ற காரணத்தினால இதில் நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த கம்பெனி ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களுடைய அமௌண்ட்டை வச்சு இந்த கம்பெனி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும், சரிங்களா. இப்போ சன்ஃபார்மா அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் டைரெக்டாக அந்த கம்பெனிக்கு போயிடும், இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே. ஸோ அது என்ன ஆகும், அதை யூஸ் பண்ணி அந்த கம்பெனி டெவலப் ஆகி இயர்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். அதுதான் கம்பெனியில் வந்து ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், சரிங்களா, இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும், சரிங்களா. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸ்டாக்கை நான் ஏன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி எப்படி வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய சேவிங்ஸ், சரிங்களா, எக்ஸஸாக இருக்குங்கிற பட்சத்தில், அதாவது உங்களுடைய சேவிங் அமௌண்ட்டை தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வரணுமே ஒழிய உங்களுடைய கடனை எடுத்துகிட்டு வரக்கூடாது, சரிங்களா. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு நோ அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன்.
இந்த ஷேரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி சரிங்களா, காப்பி பண்ணி உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட், நிறைய டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, புரோக்கர் சொல்லுவாங்க, டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் பிகினராக இருக்கிறவங்க சரிங்களா. இப்போ நான் கொடுக்குற இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா இது ஜீரோதாக்குரியது சரிங்களா. ஜீரோதா அப்படின்னு ஒரு ஸ்டாக் புரோக்கர் இருக்கிறாரு. ஸோ அதில் தான் அக்கௌண்ட் இருக்கு சரிங்களா. வேணும்னா நம்ம இதில் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி ஷேரை 9:15 3:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா. அப்புறம் முக்கியமான விஷயம் 3வது பாயிண்ட், சென்செக்ஸ் ஏற்றம் இறக்கத்தை பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், 5000 கம்பெனி சொன்னீங்களே, பிஎஸ்சியில் 30 கம்பெனி வச்சு டிரைவ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க மார்க்கெட் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு, அது எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் எல்லாமே இன்டர் கனெக்டட். ஒரு ட்ரெயின் இருக்குன்னா எல்லாத்துலேயும் பெட்டி இருக்கும், முன்னாடி இருக்கிற இன்ஜின் ரொம்ப வேல்யூவானது. அது எந்த திசையில் போகுதோ அந்த திசையை நோக்கி தான் ரிமைனிங் இருக்க பெட்டி எல்லாமே போகும். அதுபோல் தான் எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த 30 கம்பெனினா ஃபேமஸான கம்பெனிஸ் சரிங்களா. இப்போ வந்து தைரோ கேர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, மெடிசின் ஓரியன்டாக இருக்கும் சரிங்களா. அதாவது பிளட்டை வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. இப்போது இந்த கம்பெனின்னு பார்க்க முடியாது, இதிலேருந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் டையப் வச்சுருக்கோம் சரிங்களா. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு வர பிளட்டை எடுத்து அந்த கம்பெனிக்கு அமுச்சு விடுவாங்க. அப்போது அந்த கம்பெனி டவுன் ஆனாலும் எதானாலும் இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாதிக்கும் சரிங்களா. அது மாதிரி தான் இதெல்லாம் பெரிய கம்பெனிஸ் சரிங்களா. இதில் நிறையா சப் புரோக்கர்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் ரீதியாக இருப்பாங்க உள்ள. அப்போ அந்த கம்பெனி பாதிக்கப்படும் போது இவங்களும் பாதிப்பு அடைவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் ஏன் ஏற்றம் இறக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டாக்குமே பெர்ஃபார்ம் பண்ணும், பிஎஸ்சியை பேஸ் பண்ணி தான், அதாவது சென்செக்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டாக்குமே ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஒரு ட்ரேடருக்கு இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அப்புறம் ஃபியூச்சர்ஸை நல்லா படிங்க, இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுங்க. 4வது பாயிண்ட், இங்கே நிறைய பேர் ஃபெயிலியருக்கான சான்ஸே, அதாவது வர காரணமே என்ன அப்படின்னா ஒரு டேட்டா என்எஸ்சி வெப்சைட்டில் இந்த ஸ்டாக் ரிலேட்டடாக இப்போ நீங்கள் ஒரு ஷேரை பற்றி எழுதணும், படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது என்னவா இருக்கும். ஒரு காலேஜ் டைமில் நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு செமினார் எடுக்கணும்னா கூட நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் இருக்க டேட்டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அது பேசிக் லெவலில் இருக்கிறவங்க நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பித்தாலும், பிகினர் லெவலில் படிக்க ஆரம்பித்தாலும் இதில் இருக்கிறத எல்லாத்தையும் எழுதுங்க. இனிஷியல் டைமில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எழுதி பார்த்துட்டாலே உங்களுக்கு நிறைய நல்ல ஒரு புரிதல் வந்துடும். அதனால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் எங்கெங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இப்போ மார்க்கெட் டேட்டான்னு எடுத்தால் இங்கே இண்டிசஸ் இருக்குது, டாப் கெய்னர் இருக்குது, 52 வீக்ஸோட ஹை எல்லாமே இங்கே இருக்கும். இந்த சார்ட்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான பிம்பத்தை எடுத்துருங்க. அப்புறம் 5வது பாயிண்ட், கடைசியாக இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் எங்கே இருந்து பை செல் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் சரிங்களா. நான் பிஎஸ்சியில் பண்ணுறதா, என்ஆர்சியில் பண்ணுறதா, எனக்கு எந்த மாதிரி அக்கௌண்ட் தேவைப்படும், இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு ஷேரையும் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், டிமேட்டில் ஆட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிடலாம். பை பண்ணுறதுக்கும் நாலேஜ் வேணும், செல் பண்ணுறதுக்கும் நாலேஜ் வேணும். செல் வந்து ட்ரேட், அதாவது செல் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம். நீங்கள் ஒரு ஷேர் வந்து இறங்கும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ட்ரேடிங்கில், அதாவது இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அன்றைக்கே விற்றுருவீங்க அப்படின்னா டைரெக்டாக ஒரு ஷேரை செல் பண்ணி கீழே பை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது சரிங்களா. இது அடுத்தடுத்து உங்களுக்கு நானே வீடியோஸ் எல்லாமே கொடுப்பேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு சின்ன டவுட்டாக இருக்கும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு டவுட் கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ எல்லாமே மேக் பண்ணுறது. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.